என்னுடைய தப்பு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பெட்டிகள்ல 2006ல 2000 ரூபாய் வருமானத்திற்காக நான் ஆரம்பிச்ச ஒரு சின்ன தொழில் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருமானமா கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனமா இது வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்திருக்குது. இதே மாதிரி கிட்டத்தட்ட 2வது சனிக்கிழமையும் 4வது சனிக்கிழமையும் ஃப்ரீயாவே தேனீ வளர்ப்புக்கான பயிற்சி மதியானம் உணவோட கொடுத்து 8000 தொழில் முனைவோரை இதுக்காக உருவாக்கியிருக்கேன். நிறைய வந்து பாத்தீங்கன்னா தேனீக்களோட ப்ரீடிங் பண்ணி தேனி பெட்டிகளை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கேன். இந்த தொழில் வந்து அடுத்த கட்டமா போறதுக்காக என்னுடைய ஹனிகோலான்ற ஒரு சின்ன ஒரு அடுத்த முயற்சியை எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா ஒரு சின்ன லெவல் மக்கள் கூட ஒரு சொட்டு தேனாவது அவங்க நாக்குல பழநூக்குறது என்னுடைய தீராத ஆசை. அந்த ஆசைக்காக கூல்ட்ரிங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா வந்து தேன்ல வந்து ஒர்க் வர்றதுக்காக முயற்சி எடுத்து அதை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து வெளியில வந்து காமிச்சிருக்கோம். எல்லாம் ஒயிட் சுகர் இருக்குதோ அதை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மாத்தி அமைச்சு அதுக்குள்ள ஃபுல்லா தேனை கொண்டு போறதா என்னுடைய ஆசை. ஹனில ஐஸ்கிரீம் வந்திருக்குது, ஐஸ்கிரீம் கொண்டு வந்துட்டோம். 5 ரூபாய்க்கு தேன் அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய கனவா இருந்தது. இது வந்து மிகப்பெரிய அளவுல எங்களுடைய அதாவது ஒரு கோல் வச்சு போயிட்டு இருந்தோம். வீட்டுக்கு ஒரு தேனிப்பட்டி குடும்பத்திற்கு 1000 பெட்டிங்கிற ஸ்லோகத்தை போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் தேனிப்பட்டி இருக்கணும்ன்றது என்னுடைய தீரான கனவு. எல்லாரும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேலை நாடுகள்ல ஒரு நபர் ஒரு வருடத்திற்கு சாப்பிடக்கூடிய தேனோட அளவு 3 கிலோ ஒரு நபர் ஆவரேஜா. ஆனா இந்தியாவில ஒரு நபர் ஒரு வருடத்திற்கு ஆவரேஜா தேன் சாப்பிடக்கூடிய அளவு 8 கிராம். அந்த அளவுக்கு நம்ம கீழே இருக்கோம். இதை வந்து கண்டிப்பா வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஈக்குவலா கொண்டு வரணும்னு சொல்லிதான் இத வந்து நாயம் செடி வந்து கிலோ 1 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு தேன்ல மிகப்பெரிய அளவுக்கு லாபமும் இருக்கும். அதே மாதிரி மத்தவங்களுக்கு இதை வழிகாட்டிக்கிட்டு இருக்கேன். எங்களை அழைப்பை ஏற்று வந்து எங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.